ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா DRDO MRSAM மிசைலோட அட்வான்ஸ் வெர்ஷனை வெற்றிகரமா சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சோதனையின் முக்கியத்துவம் என்ன, இந்த சோதனையில பயன்படுத்தப்பட்ட MRSAM மிசைலின் கேப்பபிலிட்டி மற்றும் தாக்கும் திறன் என்ன, இந்தியா எதற்காக இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி வர்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. DRDO 27 மார்ச் 2022 அன்னைக்கு காலை 10:30 மணிக்கு ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு MRSAM மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த சோதனை வெற்றிகரமா நடந்ததாகவும் இந்த சோதனையின் போது ஒரு ஏரியல் டார்கெட்டை வெகு தொலைவில் இருக்கும் போதே இந்த மிசைல்கள் இன்டர்செப்ட் செய்ததாகவும் DRDO அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, DRDO இப்போ சோதனை பண்ண MRSAM மிசைல் 150 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்ச் 2021 இஸ்ரேல் 150 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட MRSAM மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணி தங்களோட படையில் இணைச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இந்த MRSAM மிசைல்களை சோதித்திருப்பது 150 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல படையில் இணைப்பதற்காக தான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சோதனைக்கு முன்பு சோதனை நடக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்ச் பகுதிக்கு அருகில் உள்ள 7000க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றியதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைலோட தாக்குதல் வரம்பு அதிகமா இருக்கிறதுனால தான் DRDO 7000க்கும் மேற்பட்ட மக்களை இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி இருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. MRSAM சிஸ்டம் பாயிண்ட் மற்றும் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டமா பயன்படுத்தப்படுது. MRSAM மிசைல்னால பல்வேறு விதமான வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அளிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், UAVs, ஹெலிகாப்டர், கைடட் மற்றும் அன்கைடட் யூனிட்ஸ், சப்சானிக் மற்றும் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் போன்ற பல விதமான ஏரியல் த்ரெட்ஸை தாக்கி அளிக்க முடியும். இந்த MRSAM சிஸ்டம் ஒரு அட்வான்ஸ் நெட்வொர்க் சென்ட்ரிக் காம்பேக்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை இந்தியாவின் DRDO நிறுவனமும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் பிரம்மோஸ் மிசைல் எப்படி இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்குச்சோ அதே போன்று இந்த MRSAM மிசைல இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இதற்கு முன்பு இந்தியா பயன்படுத்திட்டு இருந்த MRSAM மிசைல்கள்னால 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை இன்டர்செப்ட் செய்ய முடியும். இந்தியா இப்போ சோதனை பண்ணிருக்க இந்த MRSAM மிசைலோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடல. MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். MRSAM மிசைல்கள் 2016 இருந்து இந்திய படைகள் பயன்படுத்தி வர்றாங்க. MRSAM மிசைல்களை இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையில பயன்படுத்தப்படுது. இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை ராணுவ தளங்கள் மற்றும் விமான தளங்களை எதிரிகளின் மிசைல் தாக்குதல் மற்றும் விமான தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்துறாங்க. இந்திய கடற்படை இந்த MRSAM மிசைல்களை கடற்படை போர்க்கப்பல்களை எதிரிகளோட மிசைல் தாக்குதல், UAVs மற்றும் விமான தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைலை இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் மற்றும் இஸ்ரேலின் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து தயாரிக்கிறாங்க. MRSAM மிசைல்களை அசர்பைஜான், இஸ்ரேல், இந்தியா மற்றும் மொராக்கோ நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த MRSAM மிசைல இஸ்ரேல் நாட்டின் பாரக் 1 மற்றும் பாரக் 2 மிசைல்களை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒரு பல சிஸ்டங்களின் கூட்டமைப்போ அதே போன்று இந்த MRSAM மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலையும் பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. MRSAM மிசைலோட ஒரு ஃபயரிங் யூனிட்ல காம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மொபைல் லான்ச்சர் சிஸ்டம், அட்வான்ஸ் லாங் ரேஞ்ச் ரடார், மொபைல் பவர் சிஸ்டம், ரடார் பவர் சிஸ்டம், ரீலோடர் வெஹிக்கிள்ஸ், ஃபீல்ட் சர்வீஸ் வெஹிக்கிள்ஸ் போன்ற சிஸ்டங்கள் இணைந்த
அப்படிங்கிறது தான் இந்த MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல எல்டாஸ் ELM-2084 மல்டி ஃபங்க்ஷனல் ரடாரும் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபயரிங் யூனிட் அப்படிங்கிறது 3 மொபைல் லான்ச்சர்கள் சேர்ந்தது தான் ஒரு ஃபயரிங் யூனிட். ஒரு மொபைல் லான்ச்சர்ல 8 மிசைல்கள் இருக்கும். அப்போ ஒரு ஃபயரிங் யூனிட்ல 24 மிசைல்கள் ரெடி டு ஃபயர் நிலையில் இருக்கும். இந்திய ராணுவம் தங்களோட ராணுவ தளங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த MRSAM மிசைல்களை பெரும் அளவுல டிப்ளாய் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. 5 ரெஜிமெண்ட் MRSAM மிசைல்களை 17,000 கோடிக்கு வாங்க போறாங்க. 5 ரெஜிமெண்ட்ல 40 லான்ச்சர்கள் மற்றும் 200 மிசைல்கள் இருக்கும். 2023 வருடத்துக்குள் இந்திய ராணுவத்திற்கு இந்த 5 ரெஜிமெண்ட் MRSAM மிசைல்களும் டெலிவரி கொடுக்கப்படும். இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆர்டர் செஞ்சிருக்கக்கூடிய MRSAM மிசைல்களை கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. இந்த கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்திய நிறுவனமான கல்யாணி குரூப் மற்றும் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இஸ்ரேல் நிறுவனத்துடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. இந்த நிறுவனம் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருது. கல்யாணி ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனம் 2021 மார்ச் மாதத்துல தங்களோட முதல் பேட்ச் மிசைல்களை இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படைக்கு வழங்கி இருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்தியாவின் முப்படைகளும் இந்த MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பெருமளவுல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த மிசைலோட கான்ஃபிகரேஷனை பத்தி பார்க்கலாம். இந்த மிசைல் 275 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். MRSAM மிசைல் 4.5 மீட்டர் நீளம் கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு ஸ்மோக்லெஸ் டியூவல் பல்ஸ் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட். இந்தியாவிடம் தற்போது பயன்பாட்டில் உள்ள MRSAM மிசைலோட ரேஞ்ச் குறைந்தபட்சமா 0.5 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அளிக்கும். இப்போ இந்தியா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணி இருக்கிறதுனால இந்த மிசைலோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டருக்கும் மேல இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. MRSAM மிசைல்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். MRSAM மிசைலோட அதிகபட்ச வேகம் மாக் 3 அதாவது 3700 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த மிசைல்கள்னால பயணிக்க முடியும். MRSAM மிசைல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் மோட்டார்ல த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல்கள்னால ஈஸியா திசையை மாற்றி பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல ஆக்டிவ் ரடார் சீக்கர் இருக்கு. இதன் மூலமா ஏரியல் டார்கெட்ஸை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து சென்று தாக்குதல் நடத்தும். MRSAM மிசைல்ல 2-வே டேட்டா லிங்க் இருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது டார்கெட்டுகள் குறித்தான கோஆர்டினேட்ஸை மிசைல்களுக்கு அனுப்ப முடியும். இதன் மூலமா இந்த மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த MRSAM மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல பல ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். MRSAM மிசைல்கள் இந்திய கடற்படையின் பெரும்பாலான கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள்ல MRSAM மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முதல்ல இந்திய விமானப்படை தான் செப்டம்பர் 2021 ஜெசல்மீர்ல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துல டிப்ளாய் செஞ்சாங்க. முதல் MRSAM மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளாய் செய்வதற்கு முன்பே இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட புரோட்டோடைப்பை ஸ்ரீநகர் ஏர்பேஸ்ல 1 வருடங்களுக்கு முன்பே டிப்ளாய் செஞ்சிட்டாங்க. MRSAM மிசைலோட இரண்டாவது ஸ்குவாட்ரன்ட்ட பூஜே ஏர்பேஸ்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்திய விமானப்படை இந்த MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு இணைத்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்த MRSAM மிசைலோட லான்ச் பிளாட்ஃபார்ம் 8 செல் கொண்ட வெர்டிகல் லான்ச் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எளிதா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இதனால இந்த MRSAM மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய முப்படைகளின் தளங்களை பாதுகாப்பதுல வரும் காலங்கள்ல பெரிய அளவுல பயன்படுத்தப்படும். இப்போ இந்த MRSAM மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்ட்
இன்டர்செப்டார் மிசைல்களோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டரா அதிகரிப்பது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 150 கிலோமீட்டர் சுற்றளவுல எந்த ஒரு ஏரியல் த்ரெட் வந்தாலும் இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அதை தாக்கி அழித்திரும். இதன் மூலமா இந்திய ராணுவ தளங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.